ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். மெயின் கிளாத் வந்து கட் பண்ணுறப்ப லைனிங் கிளாத்தை விட துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத் மேலே லைனிங் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ப்ளவுஸ் மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரைட் சைடுக்கு மேலே வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த நெக்கு வந்து சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணினதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு இந்த நெக்கோட வளைவு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து பின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நவுறாமல் இருக்கும். வீடியோவில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ உள்பக்கமாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்கை வந்து திருப்புறப்போ நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். கட் பண்ண வாட்டி இந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எட்ஜிலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத் வெளியே தெரியாத மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சில் பனிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸுலாம் இருந்தால் நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து கீழே வந்து நம்ம தையலுக்கு வந்து எவ்வளோ இடம் விட்டுருக்கோமோ அதை வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பேக் டாட் வந்து இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் பிடிக்கணும். ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி சென்டராக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி தான் நம்ம வந்து பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக் டாட்டோட உயரம் வந்து 3லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க பேக் டாட் பிடிக்கிறப்ப. அதே மாதிரியே நான் இன்னொரு சைடு பேக் டாட் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேக் டாட் வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரியே ப்ளவுஸுடைய ரைட் சைடுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வைக்கணும். நெக்கு அதே மாதிரி நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அதே மாதிரியே 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வளைவெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம பேக் பக்கம் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். 3 டாட் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து பிடிக்கணும். அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டராக இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த மாதிரி கிளாத் விட்டுருக்காங்களோ அந்த அளவு வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. என்னுடைய அளவு ப்ளவுஸ் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணினதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ்லேருந்து டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்குங்க. நான் டாட் பிடிக்கிறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்புறம் கொக்கி பட்டிகிட்டு இருக்கிற டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல வந்து நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு நம்ம சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். 1.5 இன்ச் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த 1.5 இன்ச் தான் நம்ம 3 டாட்டுக்குள்ளான டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த 2 டாட்டையும் பிடிச்சி இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் சைடு வர டாட் கிடைக்கும். நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஆம் ஹோல் டாட் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நான் 3 டாட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். டாட்ஸ் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு சைடு வந்து டாட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த 2 டாட்டும் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டாட் 2 நேராக கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து பட்டி ஸ்டிச் பண்ணலாம். பட்டிக்கும் அதே மாதிரி தான் மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் கிளாத் வச்சுக்கணும். நான் லைனிங் கிளாத் வந்து 2 எடுத்திருக்கேன், 2 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு நம்ம நெக் அடித்து திருப்பணும் இல்லைங்களா, அதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைனிங்க்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே பாருங்கள், இதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவு இடம் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட மெயின் கிளாத்தும் மேலே இருக்கிறத ஜாயின் பண்ண வேண்டிய இடத்தோட மெயின் கிளாத்தும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம பேக் பார்ட் வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹைட்டு கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. அப்போ தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறப்ப கிராஸ் வராமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பீஸ் வந்து அதிகமாகவும் இன்னொன்று வந்து கம்மியாகவும் இருக்கும். நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி ப்ளவுஸை வச்சு பாருங்கள், நம்ம டாட் பிடிச்சது பட்டி ஜாயின் பண்ணின இடம் எல்லாம் இந்த மாதிரி 2 சைடும் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து கொக்கிப்பட்டி அடிக்க போகிறோம். கொக்கிப்பட்டி அடிக்கிறதுக்கு அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி நான் கிளாத் எடுத்திருக்கேன். கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே முடிகிறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி உள்ளார மடக்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத்தை ஃபுல்லும் உள்ளே தள்ளிட்டு நம்ம மேலே வந்து எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இதில் வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கிறோமோ மேலே முடிகிற வரைக்கும் அதே அளவுக்கு தான் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வீப்பட்டி தைக்க போகிறோம். வீப்பட்டி தைக்கிறப்ப நம்ம வந்து உள்பக்கமாக தான் நம்ம வந்து கிளாத் வைக்கணும். உள்பக்கமாக கிளாத்தை வச்சு அது இந்த மாதிரி வெளியே வர மாதிரி திருப்பிக்கணும். நம்ம வி ஷேப் வந்து மெயின் கிளாத்தில் மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம போடுவோம். அதனால் இப்படி திருப்பி அடிச்சுட்டு நம்ம வந்து கொக்கிக்கு வந்து வி ஷேப் வைக்கிறதுக்கு உண்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 வி ஷேப் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குங்க. இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருந்தோமோ கரெக்டாக அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கும் அதே மாதிரியே ஸ்லீவோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நான் வந்து ப்ளவுஸ் இப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து ஈஸியாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அடிச்சுக்குங்க. அடித்து இந்த மாதிரி வந்து உள்பக்கமாக லைனிங்கை திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த எட்ஜிலே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுறப்ப ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஓரத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம், அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வந்து குடஞ்சி வெட்டியிருப்போம். அதை எந்த பக்கம்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி இப்படி வச்சு கரெக்டாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஸ்லீவை வந்து இழுத்து பிடிக்காமல் நான் கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். உள் பக்கமாக கிளாத் எதாவது மடங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஸ்லீவை வந்து இழுத்து வைக்காமல் ஃப்ரீயாக விட்டு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. நான் பாரு இங்கேயும் சுருக்கம் எதுவும் வரல. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நான் இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து எப்பயுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சைடு நான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி மடித்து 2ஆக மடித்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்ததுக்கப்புறமேட்டு
நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட்டை வந்து இதே மாதிரி ரெண்டாக மடித்து கரெக்டான அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொக்கிப்பட்டி சைடு எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரியே கொக்கிப்பட்டி சைடு எடுத்து கரெக்டான அளவு இருக்கிறதா பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி மடித்து வச்சுக்குங்க. மடித்து வச்சதுக்கப்புறமேட்டு ஸ்லீவோடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதெல்லாம் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு நேர்கோடு வந்து நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆம் ஹோல் வளைவையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு அது மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் போடுறப்ப நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து நான் வந்து ஒரு 3 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஒரு 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தையல் போட்டதுக்கப்புறமேட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதோட எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு எதுவும் வராது. நான் வந்து ஓவர்லாக் போடல, இப்படியே தைச்சாலும் உங்களுக்கு வந்து பிசுறு எதுவும் வராமல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நான் இன்னொரு சைடு மடித்து எடுத்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.